வணக்கம் குட்டி நண்பர்களே. நம்ம திருக்குறள் பயணத்துல 3வது குறளுக்கு வந்துட்டோம். நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து இந்த புது குறளை கவனிக்கலாமா? மனச நல்ல அமைதியா வச்சுக்கோங்க. நாம ஆரம்பிக்கலாம். இந்த குறளோட வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள மெதுவா போகட்டும். நான் சொல்ல சொல்ல நீங்களும் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. மலர்மிசை ஏகினான் மானடிச் சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இன்னொரு தடவை சொல்லாமா? மலர்மிசை ஏகினான் மானடிச் சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அப்பப்பா, என்ன ஒரு அழகான குறள் இல்லையா? இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த குறள்ல திருவள்ளுவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி சொல்றாரு. அதுக்கு ஒரு அழகான படத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராரு. அதாவது கடவுள் இல்லனா அந்த பெரிய யானம் ஒரு தாமரை பூ மேல இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த தாமரைப்பூ வேற எங்கேயும் இல்ல. அது நம்மளோட மனசு, நம்மளோட இதயம்தான். நம்ம மனசு எப்ப சுத்தமா எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம அமைதியா இருக்கோ, அப்ப அந்த தாமரைப்பூ மலர்ந்த மாதிரி அந்த நல்ல ஞானம் நம்ம கிட்ட வரும்னு சொல்றாரு. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, நம்ம மனசுல ஒரே கோவம், கவலை, குழப்பம்னு இருந்தா அது ஒரு மூடிய மொட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம அமைதியாகும்போது அந்த மொட்டு லேசா விரிய ஆரம்பிக்குது. கடைசியா நம்ம மனசு முழுசா அமைதியாகி சந்தோஷமா இருக்கும்போது பாருங்க, அது ஒரு அழகான தாமரை மாதிரி முழுசா மலர்ந்துடுச்சு. சரி, இதுக்கு ஒரு குட்டி கதை சொன்னா இன்னும் நல்லா புரியும் இல்லையா? வாங்க ஒரு கதை கேட்கலாம். சீதா, ரோஹன்னு 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே ஒரு அழகான பூச்செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா சீதா ரொம்ப அவசரக்காரி. செடியை நட்டுட்டு அதை சரியா கவனிக்கவே இல்ல. அந்த செடியை சுத்தி தேவையில்லாத புல், குப்பையெல்லாம் வளர்ந்துருச்சு. பாவம், அந்த செடியால சரியா வளர முடியாம ரொம்ப சோகமா இருந்துச்சு. ஆனா ரோஹன் அப்படி இல்ல. ரொம்ப பொறுமையா இருந்தான். அவனுக்கு தெரியும் செடி நல்லா வளரணும்னா சுத்தமான இடமும் நல்ல கவனிப்பும் தேவைன்னு. அதனால அவன் மெதுவா அந்த தேவையில்லாத புல்லெல்லாத்தையும் எடுத்துட்டு மண்ணை சுத்தமா வச்சிருந்தான். அவனோட அன்பான கவனிப்புல அந்த செடி நல்லா உயரமா பலமா வளர்ந்து ரொம்ப அழகா பூ பூத்துச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? ரோஹனோட செடி அவனோட தெளிவான மனசோட நல்ல கவனிப்பால எப்படி அழகா வளர்ந்துச்சோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா நம்ம மனசு சுத்தமாவும் அமைதியாவும் இருக்கணும். அப்போ இந்த குறள் மூலமா நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு வழி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, அப்போ நம்ம மனசுங்கிற அந்த தாமரைப்பூ நல்லா மலரணும்னா நாம என்னெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையோட உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் விலையுயர்ந்த பொருட்கள்ல இல்ல. அது நம்மளோட அமைதியான சுத்தமான மனசுல இருந்து தான் வருது. அதனால எப்பவும் மனச அமைதியா நல்ல எண்ணங்களோட வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அற்புதமா இருக்கும். இதுதான் இந்த 3வது குறள் நமக்கு சொல்ற பாடம். இந்த ஞான பயணத்துல என் கூட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த தடவை 4வது குறளோட உங்களை சந்திக்க நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். பை பை.